ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் நமஸ்காரா. வெல்கம் டு குக் வித் சியா. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னா தக்காளி தோசை. நம்ம வீட்டில் இட்லி மாவு, தோசை மாவு அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் அந்த தோசை செஞ்சிங்கன்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது தோசையே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தக்காளி தோசை செய்ய தேவையான பொருட்களை பத்தரலாங்க. தக்காளி 3 இந்த மாதிரி பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 1 இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவை ஒரு 3 டேபிள் ஸ்பூனு, தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனு காரத்துக்காக, கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் தக்காளி சேர்த்துடலாம். வெங்காயம், கடலை மாவு, அரிசி மாவு, ரவை, தனி மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னும் எவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. சோம்பு வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். இது சேர்த்து தோசை பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்குவோம். சேர்த்துட்டு இது மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாக கரைச்சிடாதீங்க, ரொம்பவும் தண்ணியாக வேண்டாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, தண்ணி சேர்த்துடலாம். உப்பு எதுவும் பத்தலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கரைச்சாச்சு. அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சிடலாம். எண்ணெய் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹீட் ஆக வேண்டாம். ஒரு 2 கரண்டி மாவள்ளி ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம். ரொம்ப இந்த தோசை மெலிசாக ஊற்றினா நல்லா இருக்காதுங்க. கொஞ்சம் லைட்டாக மொத்தமாக ஊற்றிக்கோங்க. சூப்பராக ஊற்றியாச்சு. ஒரு சைடு வெந்ததையும் திருப்பி விட்டுருவோம். அடுப்பு மிதமான தீயிலே வச்சுருங்க, ரொம்ப ஸ்பீடாக வைக்க வேண்டாம். இந்த மாதிரி எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கலாம். ஏன்னா நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தாங்க ஊற்றுறேன். ஒரு சைடு வெந்ததையும் திருப்பி விட்டுலாம். இந்த மாதிரி லைட்டாக கார்னரில் எடுத்து விட்டுட்டு திருப்பி விடுங்க. அப்போ தான் தோசை பிய்யாமல் வரும். இப்போ திருப்பி விட்டுருவோம். திருப்பியாச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் இட்லி மாவு, தோசை மாவுலாம் இல்லாமல் இருக்கும். ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி தோசை ஊற்றுனீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே மாவு அரைச்சிடலாம். 2 நிமிஷத்தில் தோசையை ஊற்றி சாப்பிட்லாங்க. ஒரு தேங்காய் சட்னி, ஒரு கார சட்னி செஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அரிசிலாம் ஊற வைக்கணுங்கிறதுலாம் இல்லை. ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு தான் தோசை ஊற்றணுங்கிறதுலாம் இல்லை. இந்த சைடு வெந்துருச்சு, எடுத்துடலாம். சூப்பராக இருக்குது. சூப்பராக தோசை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.